ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், லைட்டாக உப்பு. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுட்டே கிளறுங்க, இல்லைன்னா வந்து மிளகாய்த்தூள் வந்து நமக்கு டக்குன்னு கருகி போயிடும். நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பன்னீராக இதில் சேர்த்துடலாம். பாருங்கம்மா, பன்னீர் சேர்த்துட்டு 4 பக்கம் நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா திருப்பி விடுங்க. நமக்கு வந்து இந்த மசாலா வந்து பன்னீரில் நல்லா இறங்கணும், அதுக்காக தான் பொரிக்கிறோம். பாருங்கம்மா, 4 பக்கம் நல்லா ஓரளவுக்கு செவந்துடுச்சு. ரொம்ப செவர விடாதீங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் வச்சுங்கம்மா. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்னதாக 3 பட்டை, கொஞ்சம் சோம்பு பட்டையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சோம்பு வாசனை வரும். அந்த டைமில் 4 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியை நறுக்கிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பன்னீர் தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துங்கம்மா. அப்போ தான் வந்து பன்னீர் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதாவது ரொம்ப கோல்டு கலராக வர அளவுக்கு வதக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கணும், அவ்வளோதான். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை தேவையான அளவு. பாருங்கம்மா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் 4 பெரிய தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கோம்மா, இதையும் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் தொக்குக்கு வந்து வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதுக்கு சமமாக நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து பன்னீர் தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வந்து திப்பியாக நமக்கு இருக்கக்கூடாது. தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவியாக வரும் நமக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தோம்னா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா குழைய சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், தக்காளி வந்து நமக்கு இருக்கிறதே தெரில பாருங்கள். எந்த அளவுக்கு குழஞ்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் மிளகாய்த்தூள் தாம்மா. 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணுன்றவங்க மல்லித்தூள் வந்து அரை ஸ்பூன் குறைச்சிடலாம், சமமாக போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கம்மா, மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தொக்கு இந்த அளவுக்கு வேணும்னா நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்கம்மா, நம்ம எடுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா தொக்கு வாசனை நல்லா கமன்னு வருது. ஆயில் வந்து இந்த மாதிரி மேலே வந்தாலே நமக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். நமக்கு கிரேவி கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுக்கிற பன்னீரை இதில் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே மேலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து பன்னீர்லேயே ஏற்கனவே காரம் இருக்குது. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நமக்கு அடுப்பில் இருந்தாலே போதும். பாருங்கம்மா, நம்ம பன்னீர் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. இப்போ நம்ம இறக்குற டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான பன்னீர் தொக்கு ரெடி.